இப்படி அழகான நாளா அருமையான அறையில் குடியிருப்பதுக்கு. ஓ இல்லை, இது அருமையாக இல்லை. இங்கு விசித்திரம் செல்வதழைத்தது. இது ஒரு கோழியாகி என்னை பயமுறுத்துகிறது. இங்கு வாழ பயமாய் உள்ளது. என்னை மீதேறாதே. இங்கே நான் உறங்க முடியாது. ஏதாவது செய்ய நினைக்கிறேன். நாங்கள் இங்கு வந்தபோது என் அறைக்கான ஒரு வடிவமைப்பு யோசனை எட்டினேன். அது எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதை நாம் ஒன்றாக செய்து விடுவோம். பிரகாசமாக உள்ளது. இரண்டாவதாய் எனது கனவு அறையின் ஓவியங்கள் உள்ளன. எனவே நாங்கள் ஒன்று சேர்ந்து இதையே வேண்டவில்லை. சரி, ஏனேன் நான் கேட்டுக்கொள்ளக் கூடாதது. எனது தனிப்பட்ட பகுதியின் எல்லையை வரைய கருப்பு பெயிண்ட் தேவை. நீ நரகத்திற்கு செல்வதற்கு தயங்காது. இப்போதே எல்லா மோசமான கோலங்களையும் பெயிண்ட் செய்து அழிக்கலாம். இதனால் ஏதேனும் நன்றாகவே அப்போ தெரிகிறது. இப்ப என்ன பண்ணலாம்? என் அறையின் பாதியை வண்ணம் பூசணும். அதற்கு முன் சுவர்களில் இருக்கும் பயங்கரமான நடுக்கம் தரும் சிலந்தி ஜாலங்களை களைந்து விட வேண்டும். அச்சச்சோ, என்ன ஒரு பயங்கரம்! முன்னேறும் சிலந்திகள். ஆனா என்ன சிலந்திகள் பற்றி பயமாக இருக்கு. ஆனால் மஞ்சள் மற்றும் பிரகாசமான நிறங்கள் பாருங்கள், மிகவும் சூப்பரானது. என் அறையின் பகுதி மந்திரமாய் இருக்கும். இந்த பயங்கரமான ஓவியங்களை எல்லாம் நீக்க வேண்டும். இங்கே சில பேண்ட் தயாராக இருக்கிறது. என்ன அது? யார்? ஓ, இப்போது நான் பார்க்கிறேன். அது எனது பொருட்களை கொண்டு வர வந்தவர்களாக இருக்கிறார்கள். அருமை. வணக்கம் வணக்கம். புதன்கிழமை. என் தனிப்பட்ட உலகம் இங்கே மிகவும் அழகாக இருக்கிறதல்லவா? மேல் வீதிக்கு ஒரு படுக்கையையும் அதற்கு கீழ் என் கவிதைக்கும் இடமுள்ளேன். இங்கே நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கின்றன. அருமை. வா, அவை எனக்கு மிகவும் பிடித்தவை. வாவ், அவர்கள் கீழே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தியுள்ளனர். அருமை. இங்கு மாலை சங்கிலியையும் மறக்காதீர்கள். ஆம், அனைத்து தலையணைகளையும் மிகவும் நன்று மற்றும் பிரகாசமானது. பல பொம்மைகளும். அருமையான வேலை நண்பர்களே. அறை அருமையாக தெரிகிறது. நன்றி. வணக்கம். நான் படுக்கைக்கு கீழே உள்ள வீட்டுக்கு செல்ல போகிறேன். என் உலகம் மிகவும் அழகானது. புதன்கிழமை என்று. எப்போது வருவீர்கள்? என் வாழ்க்கையில் இல்லை. டிங், உன் உதவி வேண்டும். எனது காரங்களுடன் இருக்கும் பெட்டியை கொண்டு வர உதவ வேண்டும். ஆம், இந்த கருப்பு நிறதான அதுக்கு உள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத காணலாம். அருமை. அதை உருவாக்க புத்திகள் வேண்டும். நன்றி. ஆனாலும் அதை பற்றி மறக்காதே. வாரேன், நான் பிடிச்சிருக்கேன். நீ திருப்புற. நீ அதை செய்ய முடியுமா? மிகச் செம்மையாக. இதோ எனது சரக்கு. அருமை. நன்றி. பொருட்கள் ஒரு பயங்கரமானவற்றினை நினைவுபடுத்துகின்றன. உதாரணமாக இந்த எலும்பு கையச்சரி மற்றும் சாம் நண்பரின் எலும்புகள். எனது பொம்மை தூளிய என் பாட்டியின் அட்டிகள் கண்டெடுத்தேன். சனஸ்வரொட்டிகள் ஜலாஸ் இந்த ஸ்மாரிகளோட இதை அது நிரப்ப வேண்டும். இல்லைனால் அது கொஞ்சம் காலியாக இருக்கும். சில மெழுகுவர்த்திகள் அவசியம். பூச்சி வலை இல்லை எனில் நான் ஒவ்வாரமாக இல்லை. இங்கே அவை உள்ளன. வணக்கம் ஸ்பைடி. எனது விலங்குகளின் கைகளும் இங்கே அழகாக தோன்றும். உங்களுக்கு தெரிந்தது போல் அவை உயிரோடு இல்லை. டிங், தட்டச்சு பெட்டி உள்ளே கொண்டு வர உதவவும். வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும். நான் வேலைக்கு செல்கின்றேன். ஹே ஹே டிங், உனக்கு நானும் 1 மணிக்கூர் செய்யவா? நீளமாக செய்யலாம். ஓ, ஆனால் ஜன்னலுக்கு பொறுத்து எதுவும் செய்யவில்லை. விசித்திரமாக இருக்கிறது. இது சரி செய்யணும். எனக்கு மிகவும் அழகான நெய்தல்கள் நிறைய உள்ளன. அதனால் இது மிக பிரகாசமாக இருக்கும். வாவ், மிக அற்புதமான வேலை. சிறப்பானது. ஆஹா, என்ன எளிய அறை. என்னால் உடனே பயமுறுத்துகிறது என்பது ஏன் நான் நினைக்கிறேன். நீங்க குழப்பமா இருந்தீங்க. யூனிகார்ன் குமட்டிய மாதிரி உங்கள் அறை தான் தெரியுது. நான் முழு திருப்தியுடன் இருக்கிறேன். என் செல்லப்பிராணிக்காக ஒரு தனியே அழகிய இடத்தை செய்ய மறந்துவிட்டேன். இது அந்த மயிலாட்டு நாற்காலியையும் உதிர்ந்த கஞ்சி மற்றும் என் முள்ளுரும்பு டெய்சி. வணக்கம். உனது புதிய இல்லம். என் குளுமையான நண்பா, இதோ உன் இடம். சரியானது. என்ன என்னிடத்துவம் காணுமா? ஒரு முயல் இருக்கிறதா? என் செல்ல பிம்பிளி துயரமாக இறந்துவிட்டது. இனி அந்த துல்லியத்தை உணர முடியவில்லை. திங்ஸ், எனக்கு தீண்டாதே. நான் சுவாசிக்க வேண்டும். என் கண்ணீர் எடுத்து விட்டீரா? என் நகர்பாதிக்காக அது தேவையா என்று நம்புகிறேன். என் பிம்பிளியின் கல்லறையை நீ மூழ்குவதேன்? அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா? என்ன, எனது தேள் உயிருடன் இருக்கிறதா? உண்மையா? இப்பொழுது அவர் ஜாம்பி உள்ளது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு எனது மீது வெறுப்பு வருகிறது. ஆஹா, இது புதன்கிழமை என்ன போன்ற குப்பை கேட்டுக்கிறாங்க?
இந்த இசை என் பிடித்த பாடலின் ஒலியை முற்றிலுமாக இடமறிக்கிறது. புதன்கிழமை காதல் பற்றிய ஒரு அருமையான ட்ராக்கை கேட்க நான் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. பயங்கரமான பாடலால் என் கால்களில் உயிர் சென்று போகிறது என்று உணர்கிறேன். சரி, ஆனால் நான் உங்களுக்கு நிச்சயமாக உண்மையான இசையை காண்பிக்கிறேன். எனக்கு கட்சி இசை தலையிடவில்லை என்பதற்காக விளக்குகளை அணைக்கவும். இப்போது உங்கள் முழு கவனமும் என்னிடமே இருக்கிறது. என்னிடம் ஒரு அற்புதமான பாடல் மட்டுமல்ல, ஒரு நடனமும் உள்ளது. இந்த பாடலுக்கு ஒரு சிறந்த பொருத்தம் இதோ. புதன், நீ ஏன் விளக்கை அணைத்தாய்? எனக்கு இருட்டுக்கு பயமாக இருக்கிறது. ஒளி இருக்கட்டும். ஹூரே! நீங்கள் விளக்கை யாரும் கவனிக்காத வகையில் அணைக்க வேண்டும். ஆனால் அதை ஒருபோதும் இனி ஏன பைய மகுள்துற கூ அழ. திரு, தயவு செய்து இல்லை. நான் உங்களுக்கு மெனிக்யூர் மற்றும் கைகள் மசாஜ் செய்து தருகிறேன். விளக்கு அணைக்காதீர்கள், தயவு செய்து. வென்ஸ்டே, உனக்கு எதிராக இதை செய்ய முடியாது. திரு, மன்னிக்கவும், ஆனால் நீக்கப்பட வேண்டியிருந்தது. ஓ இல்லை திரு, என் முட்டாளை போகிறது. அதை நழுவுங்கள், ஆனால் மெதுவாக மட்டும். இந்த அறிமுகமான விளையாட்டு. ஆஹா, என்னுடைய வயிறு என்னோட பேசுறது, அதனால் அது சாப்பிட விரும்புகிறது. நாம் குறிப்பாக சாப்பிட வேண்டும். ஆனால் என்ன? ஆஹா, சரி, நான் அதை ஆன்லைனில் வாங்கிக் கொள்ளலாம். நான் என்னை போல் ஒரு முழு குளிர்சாதன பெட்டியில் இனிப்புகளை ஆர்டர் செய்கிறேன். அருமை. இவை வணக்கம் என் கூரியரிடம். சரி, வாருங்கள், என்னை பின்தொடருங்கள். நீங்கள் குளிர்சாதன படை ஈர்ச்சியை இங்கு வைக்கலாம். நன்றி. பை பை. செல்லம், நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். என்ன இருக்கிறது இங்கே? வாயா, என் பிரியமான காம். அருமை. இப்போது மதிப்பீடு செய்யலாம். ஆஹா, ரொம்ப நல்லது. சோடா, அருமை. எனக்கு இப்போதே இதுதான் தேவை. சுவையாக உள்ளது. நான் மிகுந்த உழைப்பால் உணவை முழுமையாக மறந்துவிட்டேன். என்னை ஊட்டும் ஏதாவது தேட வேண்டும். என் ட்ரங்கில் என்ன இருக்கிறது? பார்ப்போம். அது பழமையானது. அதில் தூசி கூட கிடக்கிறது. ஓ, இதுவரை ஒரு பெரிய தூசு மட்டுமே. மற்றும் எனது பிடித்த மாமர்லேட் ஐஸ். சுவையானது. எனக்கு ஒரு பானம் கொண்டு வா. வாங்க வாங்க. அருமை. இது புத்தம் புதிய இரத்தமா என்று எதிர்பார்க்கிறேன். ஆமா, வாங்க. இது செர்ரி ஜூஸா இல்லை? என்ன? ஓ, நீ சரிதான், வித்தியாசமானவர்தான். எனக்கு எப்படிதான் போதும் வாழ்க்கையில் சுகம் இருக்கவில்லை. நான் ஒரு பார்ட்டி நடத்த விரும்புகிறேன். இந்த பெட்டியில என் தேவையான எல்லாம் இருக்கிறது. ஒரு அருமையான பார்ட்டிக்கான டிஸ்கோ பந்து. அழகு. இது கிளிக் செய்தால் என்ன ஆகுமோ? மேலே வைத்து பாட்டனை தட்டுங்கள். ஓஹோ, மிகவும் அருமையாக இருக்கின்றது. இது ஏலியன் ஸ்விங் ஆகின்றது. எனக்கு உங்களை விருப்பம். பெண்களே, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். ஓ, வாங்க நில்லாமல். வேகமாக வாருங்கள். உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறேன். ஓ, அவர்கள் இறுதியாக இங்கே வந்துவிட்டார்கள். மிகவும் வேகமாக. சோஃபி மற்றும் ரேச்சல் வாங்குங்கள். என் புது அறையில் நேரம் கழிப்போம். நீங்கள் இதை இன்னும் செய்து பார்க்கவில்லை. வாவ். நான் இசையை ஆன் செய்யலாமா? நிச்சயம். மேலும் ஒரு செல்ஃபி எடுக்க நான் பரிந்துரைக்கிறேன். ஓ, நாங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறோம். சரி, கொஞ்சம் மேக்கப். நன்றி. ஓ, அது என்ன? என்ன நடக்கிறது? ஏன் புதன்கிழமை அறையில் புகை வருகின்றது? என்னை தெரியவில்லை. அவள் என்ன செய்ய முடியும் என்பதென்று. நீ என்ன செய்கிறாய்? எனக்கு என்னோட நண்பர்களுடனான கூட்டம் இப்போது இருக்கு. கேசி, ஆஹா, என் நண்பரை பயமுறுத்தி விட்டாய். சரி, இப்போ நான் உன்னை வேட்டை போகிறேன். என்னிட சரி பார்ப்போம். என் தெய்வமே, என்னை தின்னாதே. பேயே, அவள் இன்னும் போய்விடவில்லையா? நல்லவற்றுகள். புதன்மணி, அவ்வாறு செய்யாதே. என் நண்பர் ஜெசிகா மற்றும் ஸ்பைடர் சாம், அவர்கள் உன்னை சந்திக்க விரும்புகிறார்கள். அவர்கள் உன்னை விரும்பினார்கள். அச்சு, உண்மையிலா? நான் நம்ப முடியவில்லை. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் சேர்ந்து உட்கார்ந்து விடலாமா? என பாம்பு கொடு. அவனுக்கென நான் தொப்பி வைத்திருக்கிறேன். இதுவே அவனை மேலும் அழகாக காட்டுகிறது. ஜெசிகா, உனக்கென நான் ஒரு அருமையான உடை வைத்துள்ளேன். அந்த முடி உங்களுக்கு எப்படி பொருந்துகிறது என்று பாருங்கள். மற்றும் அந்த இளஞ்சிவப்பு உடை, சில அலங்காரங்கள். வாவ், நீங்கள் சர்வர் அழகாக இருக்கிறீர்கள். ஒன்றாக நேரத்தை கழிப்பது மிகவும் அருமை. மற்றும் வென்ஸ்டே, எனக்காக கண்கொள்ளா கியூட் முடி பொன்கள் உள்ளன. தயவு செய்து அவற்றை அணியுங்கள். சரி, வா. என்னை இனி ஐஸ் மாதிரியே கொண்டு போகாதே. இல்லையானால் நான் இப்போது இந்த இனிமையால் சுகபிடிக்க கூடும். நீ மிகவும் வெப்பமானவள். எனக்கு இப்போதும் கொஞ்சம் பிடிக்கிறது. அம்மா, எனக்கு ஒரு சாக்லேட் பார் வாங்குங்கள். அங்கு யார் சத்தம் போடுகிறார்? இது மதியம் 2 மணி ஆகிறது. ஓ, ஓர் நிமிடம். இது அக்டோபர் 31ஆம் தேதி தானா? இதன் அர்த்தம் ஹாலோவின் நேரம். என் சகோதரியிடத்தில் முறை பயன்கள். முதல் முறை பயன் வெள்ளைத்தாளில் ஒரு பந்தை போடுவது. அந்த பயமுறுத்தும் முகத்தை மறக்க கூடாது. ஓ, எப்படி செல்லுது? பயந்துட்டீங்களா?
அப்போது விட்டு வா. நமக்கு மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும். போ, இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்கவிடலாம். பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள். அங்கே பயங்கரமான குளோவ்ஸ் இருக்கின்றன. அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம். ஆனால் கால்கள். அடுத்தது சூப்பர் மதுரமானது. பிளேட்ல பச்சை ஒழுக்கம். அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம். அது பரம நகைச்சுவையாக இருக்கும். இப்போ இறுதி சேர். பாதையில் ஒரு செங்கல் சுவர். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓ, என்ன அற்புதமான காலை! ஓ கடவே, இது என்ன மாதிரியான மானிட்டர்? ஓ இல்ல, எல்லா கையுறைகளும் சரி. ஏ மற்றும் ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஓ, இது கண்டிப்பாக பெண். அல்லோ, இது நச்சண்டு இருக்காதுன்னு நம்புறேன். அப்படியே பெண், உனக்கு பிரச்சனை வர இருக்குது. நான் வழியில் இருக்கு. இது என்ன? ஓ, இங்கு வழி இருந்தது. ஓ, இது சாதாரண வால்பேப்பர் தான். அலை வணக்கம் குட்டி சகோ, ஹாப்பி ஹாலோவீன். ஓ, உனக்கு மனநிலையில சிக்கலா? எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி! என் கண்களை பிரிக்க முடியவில்லை. நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும். பால். குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம். கலவையானது. ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே, எனவே நான் ஒரு கேலி செய்யலாம். இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம். எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் சுவாரஸ்யமான அருவருப்பான பூச்சிகள் உள்ளன. அவனை எல்லாம் காலியான தானிய பெட்டிகளில் ஊற்றி ஜேன் போப்ரோப் செய்யலாம். இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். அதுவே இதோ செய்முறைகள். ஐயோ சகையாதரி, உனக்காக அனைத்தையும் இங்கேதான் தயார் செய்தேன். இதோ ஒரு கண்ணடி, பால், சீரியல் மற்றும் ஒரு கரண்டி. சாப்பாடு சுவைபடும் சகையாதரி. எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா. நன்றி. நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலேயே இருந்தேன். அதை போல்காலை முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை. இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும். ஆஃப், நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது. எவ்வளவு அருமையான மனம்! என்ன ஒரு அருவருப்பான விஷயம். நீ வெடு நீராக வைத்துக் கொண்டாய். உன்னை நான் ஒரு வெட் விரும்பியாளன் என்றே அழைப்பேன். நான் என் சகோதரனை ஸ்காம்பிக் என்றால் ஒரு குளிர்ந்த யோசனையை நினைத்தேன். ஒரு கருப்பு மேசை கிளோத்து மற்றும் முகத்திற்கு ஒரு துளை கொண்ட ஒரு போலி மேசையை உருவாக்குவோம். அதன் மேல் துபப்பு வைத்து பயமுறுத்தும் மேக்கப் செய்வோம். ஆமாம், இப்போது நாம் அவனை பயமுறுத்தலாம். ஆஹா, ஒரு முழு பக்கெட் பாப்கார்ன். அருமை. சாப்பிடுவோம். ஹே நண்பா, உஃப்க, இது சந்தேகமாக தெரிகிறது. ஆனாலும் பாப்கார்ன் சுவையாக தெரிகிறது. என்ன உரிமையுள்ளவை எனக்கு கடித்தது. நான் பாப்கார்ன் மர்மமாக இருக்கிறேன். நீ அதை சாப்பிட முடியாது. ஆஹா, என்னை சாப்பிடாதே. சரி, நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கவடம் கண்டுபிடித்தேன். சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது. ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும். நாம் கையாள வேண்டியது போலி கைகள் தான். அருமை. என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன். ஜேன், என்ன செய்கிறாய்? உனக்கு உதவி அளிக்கவா? நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன். நகங்களுக்கு சுவர் துளைக்கும். ஓ ஐ, ஆஹா, என்ன நடக்கிறது? என் கையை துளைத்து விட்டேன். ஓஹோ, இல்லை, இது உண்மையில் பெண்ணின் கையா? ஓ, இது ஒரு போலி ஒன்று. அவன் கபடங்கள் செய்ய தெரியுமே. ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கபடம் செய்கிறேன். இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை. இதை குளற்றி இதை செய்வோம். வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தாள்? ஓ ஆயோ, இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம். ஓ ஜெயின், நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா? ஓ, எனது விருப்பமான சிப்ஸ். என்ன? வா, எனக்கும் சில சிப்ஸ் கொடு. என்ன நடக்கிறது? ஓ ஜெயின், உன் மூளை. எனக்கு என் அண்ணன் பெண்ணுக்கு புதிய பரீட்சை யோசனை கிடைத்தது. அவனை நிச்சயமாக பயமுறுத்தக்கூடிய முகத்தை பூசணிக்காயில் வெட்டப் போகிறேன். இது கண்ணாக இருக்கும். இப்போது ஒரு வாய். ஓ சிறப்பு. நாங்க ஒரு மெழுகுவர்த்தியை உள்ளே வைக்கணும். இதனால் முடிந்துவிடும். நமது பூசணிக்காய் பேய் பெண்ணின் படுக்கையின் கீழே வைக்கப்பட வேண்டும்.
இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது. ஆனால் அது போதுமானதல்ல. ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்த கரைகள் விடுவது அவசியம். இப்பொழுது பென் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது. ஆம், இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம். யூஹூ! ஓ, இவை என்ன காலடி சுவடுகள்! ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன? நான் பயமுறுகிறேன். அங்கே கீழே என்ன இருக்கிறது? ஓ ஓ, நான் ஒரு பிசாசு.